வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் இன்னைக்கான அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கான அப்டேட்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏகே இப்போ நடிச்சிட்டு இருக்கிற விடாமுயற்சி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த விடாமுயற்சி படத்திலிருந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. படத்திலிருந்து அஃபிஷியலாக ஒரு போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 3 போஸ்டர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறமா செகண்ட் லுக் அப்படின்னு சொல்லி 2 போஸ்டர்ஸ் விட்டுருந்தாங்க. சரி, செகண்ட் லுக் தேர்ட் லுக் ரெண்டுமே விட்டுட்டாங்க அப்படின்னு நினைச்சா, நான் அப்படி கிடையாது. செகண்ட் லுக்கே 2 போஸ்டர்ஸா விட்டுருக்காங்க. இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கிற இந்த போஸ்டர் தான் வந்து தேர்ட் லுக் போஸ்டர். அண்ட் இந்த போஸ்டர்ல பாத்தீங்கன்னா ஏகே மட்டும் இல்ல, ஏகே கூட த்ரிஷாவும் இருக்காங்க. ஸோ மூவி டீம் ஃபர்ஸ்ட் டைம் த்ரிஷாவை இந்த போஸ்டர் மூலியமா தான் அஃபிஷியலா வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த போஸ்டர்ல இருக்கக்கூடிய இன்னொரு அன்எக்ஸ்பெக்டடான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் ரிலீஸ் ஆன போஸ்டர்ஸ்ல ஏகே வந்து ஃபுல் ஒயிட் ஹேர்ல தான் வந்து அப்பியர் ஆயிருந்தாரு. ஆக்சுவலா படம் ஃபுல்லாவே அவர் ஒயிட் ஹேர்ல தான் அப்பியர் ஆக போறாரு. ஆனா இந்த போஸ்டர்ல பாத்தீங்கன்னா ஃபுல் பிளாக் ஹேர்ல வந்து அப்பியர் ஆயிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இதை வச்சு பார்க்கும்போது இந்த போர்ஷன், இந்த போஸ்டர்ல வரக்கூடிய இந்த சீன், இந்த சீக்வன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா படத்தோடைய ஃபிளாஷ்பேக் போர்ஷனா தான் வந்து இருக்கணும். இந்த போஸ்டர் வச்சு பார்க்கும்போது படத்துல இந்த சீன் வந்து பாத்தீங்கன்னா ஏகே அண்ட் த்ரிஷா இவங்க 2 பேரும் வந்து ஒரு ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிற மாதிரி இருக்கலாம், இல்ல ஒரு கெட் டுகெதர், அப்படி இல்லைனா இவங்க வெளியில எங்கேயோ டின்னருக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தா அப்படிதான் வந்து தெரியுது. அண்ட் இந்த படத்துல சாங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் வந்து இருக்க போகுது. மேபி ஒரு பாட்டு இருக்கலாம், இல்ல 2 பாட்டு இருக்கலாம், இல்ல 3 பாட்டு இருக்கலாம். அதுக்கு மேல வந்து இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதுல ஒரு பாட்டு வந்து கன்ஃபார்மா ஒரு லவ் ட்ராக் அப்படிங்கிறது இருக்கும். மீதி ட்ராக்ஸ் இருக்கு அப்படின்னா மேபி அது ஒரு ஃபாஸ்ட் பேஸ்ட் நம்பரா வந்து இருக்கலாம். ஆனா ஹீரோ வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி அப்படிலாம் வந்து சாங் இந்த படத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சாங்ஸ் எல்லாமே வந்து ஒரு மாண்டேஜ் சாங்ஸா தான் வந்து இருக்க போகுது. மேபி அப்படி இந்த போஸ்டர்ல காட்டப்படுற இந்த சீக்வன்ஸ்லயுமே வந்து சாங் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த போஸ்டர்ல வர சீன், இந்த போர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு படத்தோட ஆரம்பத்திலே வர மாதிரி இருக்கும், அப்படி இல்லைனா நடுவில் வந்து மெமரியா நினைச்சு பார்க்குற மாதிரி கூட இந்த போர்ஷனை வந்து காட்டலாம். ஸோ இது எல்லாமே ஒரு சின்ன கெஸ் மட்டும் தான். படம் வந்தால் தான் எப்படி இருக்க போகுதுங்கிறது நமக்கு தெரிய வரும். இன்னைக்கு இந்த தேர்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக என்ன நியூஸ் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடாமுயற்சி படத்திலிருந்து கேரக்டர் ரிவீல் போஸ்டர்ஸ் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லப்பட்டுச்சு. அண்ட் இந்த படத்தை பற்றி ஒரு நியூஸும் இருக்குது, ஆனால் அது கன்ஃபார்ம்டாக தெரியல. அதையும் நான் இங்கேயே சொல்லிடுறேன். இந்த படத்தில் ஏகேவுடைய பேர் வந்து அர்ஜுன் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் த்ரிஷாவுடைய பேர் வந்து கயல் அப்படின்னுமே வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து கன்ஃபார்ம் ஆகலை. சீக்கிரமே வந்து இதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படிங்கிறது தெரிய வரும். இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிற இந்த தேர்ட் லுக் போஸ்டரில் த்ரிஷாவை ரிவீல் பண்ணிட்டாங்க. இந்த படத்தோடைய மெயின் வில்லன் ஆக்ஷன் கிங் அர்ஜுன். கண்டிப்பாக அவருக்குமே ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அவர் தனியாக இருக்கிற மாதிரி ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ண போகிறாங்களா, இல்லை இப்போ ரிலீஸ் பண்ண மாதிரி ஏகே அண்ட் அர்ஜுன் 2 பேரும் இருக்கிற ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. மேபி அடுத்து இந்த படத்துலேருந்து ரிலீஸ் ஆக போகிற போஸ்டர், 4th லுக் போஸ்டரில் ஆக்ஷன் கிங் அர்ஜுனை ரிவீல் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வரைக்கும் விடாமுயற்சி மூவி டீம் போஸ்டர்ஸை ரிவீல் பண்ணிட்டு வராங்க. ஆனால் போஸ்டர்ஸில் வந்து வேற எந்த ஒரு அப்டேட்டுமே வந்து அவங்க கொடுக்கல. அதாவது படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது, எந்த ஒரு க்ளூவுமே வந்து அவங்க கொடுக்கல. ஸோ அதை நம்ம முன்னாடியே சொன்னது தான். படத்தோடைய ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. ஷூட்டிங் கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது வரும். ஆனால் நமக்கு வந்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட்டுக்குள்ளே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. வந்துச்சுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த விடாமுயற்சி தேர்ட் லுக் போஸ்டர் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்த போஸ்டர் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? உங்களுடைய ஒப்பீனியனை இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸ்டூடியோ கிரீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 தரமான அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சியான் விக்ரம் நடிச்சிருக்கிற தங்கலான் படத்தோடைய ரிலீஸ் டேட்டை அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி படம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. தங்கலான் வந்து சோலோ ரிலீஸ் ஆப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதுக்கு முன்னாடியே வந்து கீர்த்தி சுரேஷ் நடிச்சிருக்கிற ரகுதாத்தா அந்த படம் வந்து ஆகஸ்ட் ரிலீஸ் அப்படிங்கிறத முன்னாடியே அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ தங்கலான் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த 2 படங்களை தாண்டி டைரக்டர் பாலா எடுத்திருக்கிற வணங்கான் அந்த படமும் ஆகஸ்ட் 15 தான் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் டிமாண்டி காலனி பார்ட் 2, ஸோ அவங்களுமே ஆகஸ்ட் 15 தான் வந்து எய்ம் பண்ணுறாங்க. ஆனால் இந்த 2 படங்கள் இன்னும் வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணலை. மேபி சீக்கிரம் அனௌன்ஸ்மெண்ட் வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நேத்தி பார்த்தீங்கன்னா ஸ்டூடியோ கிரீன் இன்னொரு பக்கம் தயாரிச்சிருக்கிற ஒரு பெரிய படமான கங்குவா படத்திலிருந்துமே ஒரு அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதம் ஜூலை 23ஆம் தேதி சூர்யாவுடைய பிறந்தநாள். அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு கங்குவாவுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஃபயர் சாங் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த சாங் பார்த்தீங்கன்னா படத்தோடைய பீரியட் போர்ஷன்ஸில் வரக்கூடிய ஒரு சாங். இந்த சாங்கில் வந்து 1000 டான்சர்ஸ் யூஸ் பண்ணி பயங்கர கிராண்டாக எடுத்திருக்கிறதா வந்து சொல்லப்படுது. இந்த பாட்டு கேட்கறதுக்கும் விஷுவலாக பார்க்கறதுக்கும் பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அப்படின்னுமே சொல்கிறாங்க. ஸோ உண்மையிலே இந்த பாட்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது ஜூலை 23 அன்னைக்கு நமக்கு தெரிய வரும். ஸோ கங்குவா அப்டேட் கொடுத்துட்டாங்க. சூர்யா 44 என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது இப்போ வரைக்கும் எந்த ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டோ அப்டேட் எதுவுமே வரல. ஆனால் சூர்யாவுடைய பிறந்தநாளை முன்னிட்டு சூர்யா 44 ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஒரு சில ரூமருமே வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. சூர்யா 44 உடைய டைட்டில் வந்து சிறை அப்படின்லாம் வந்து சொல்லப்படுது. அதெல்லாம் வந்து கன்ஃபார்மாக நமக்கு தெரியல. ஆனால் சூர்யா 44 உடைய ஒரு அப்டேட் வந்து கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அனௌன்ஸ்மெண்ட் இப்போ வரைக்கும் வரல, ஆனால் சீக்கிரமே வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நியூஸ் வந்துட்டு இருக்கு. இப்போ கங்குவா ஃபர்ஸ்ட் சிங்கிள் பார்த்தீங்கன்னா சூர்யா பிறந்த
பிறந்த நாள் அன்றைக்கே தான் ரிலீஸ் ஆகுது. இப்போ அடுத்து சூர்யா 44 அனௌன்ஸ்மெண்ட் வருது அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா, மேபி அவருடைய பர்த்டேக்கு ஒரு நாள் முன்னாடி ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் ஆகலாம். அப்படி இல்லைனா வந்து அவருடைய பர்த்டே அன்னைக்கு காலையில் ஒரு அப்டேட், சாயங்காலம் ஒரு அப்டேட் அப்படி ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். தமிழ்ல எஸ்டிஆர் நடிச்சு ரிலீஸ் ஆன 10 தல படத்தோடைய ஒரிஜினல் வெர்ஷன் வந்து மஃப்டி படத்துல சிவராஜ்குமார் தான் டானா ப்ளே பண்ணியிருப்பாரு. அந்த படத்தை எடுத்த டைரக்டர் நார்தன் அவர் பார்த்தீங்கன்னா ஆக்டர் சூர்யாவுக்கு ஒரு கதை சொல்லியிருக்காரு. அண்ட் சூர்யாவுக்கும் அந்த கதை பிடிச்சி போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. ஸோ மேபி ஃபியூச்சரில் இந்த காம்போ வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த ப்ராஜெக்டை வந்து கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து தயாரிக்க போகிறாங்க அப்படின்னுமே வந்து சொல்லப்படுது. கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் தான் தளபதி விஜயோடைய தளபதி 69 அந்த ப்ராஜெக்ட்டுமே தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஆனால் ஆக்டர் சூர்யாவுடைய இந்த ப்ராஜெக்ட் வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. இனிஷியல் ஸ்டேஜஸில் தான் இருக்குது. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சூர்யா 43 ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சூரரை போட்டிருக்கு அப்புறமா மறுபடியும் சுதா கோங்கரா, சூர்யா இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தது. அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்துச்சு. ஆனால் இப்போ அந்த ப்ராஜெக்ட் என்ன ஆச்சுங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். படம் வந்து ட்ராப் ஆயிடுச்சு. சூர்யா வந்து அந்த படத்திலிருந்து ஒரு ஆக்டராகவும் ப்ரொடியூசராகவும் வெளியில் வந்துட்டார். ஸோ சுதா கோங்கரா பார்த்தீங்கன்னா இந்த புறநானூறு ப்ராஜெக்ட் வந்து வேற ஒரு ஹீரோ வச்சு பண்ண போகிறாங்க. அந்த ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் சிவகார்த்திகேயன். ஒரு இன்டர்வியூல சுதா கோங்கரா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அடுத்து நான் வந்து ஒரு தமிழ் படம் தான் பண்ண போறேன். அது வந்து மேபி புறநானூறா இருக்கலாம், இல்ல வேற ஒரு படமா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நடுவில் என்ன நியூஸ் வந்துச்சு அப்படின்னா, ஒரு பக்கம் புறநானூறு ப்ராஜெக்டை வேற ஒரு ஹீரோ வச்சு பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இன்னொரு பார்த்தீங்கன்னா துரு விக்ரமுக்கு வந்து ஒரு லவ் ஸ்டோரி அவங்க வச்சிருக்காங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட் கூட மேபி நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. பட் இப்போ வர நியூஸ் என்ன அப்படின்னா, அடுத்து சுதா கோங்கரா பண்ண போற ப்ராஜெக்ட் வந்து புறநானூறு தான். டைரக்டர் மணிரத்னம் இப்போ அவர் எடுத்துட்டு இருக்கிற தக் லைஃப் படத்தை பத்தி கிடைச்சிருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே மணிரத்னம் வந்து இந்த படத்துக்கான ஷூட்டிங்கை பயங்கர ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஸோ இப்போ ஷூட்டிங் வந்து இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கு. இன்னும் 25 நாள் தான் ஷூட்டிங் வந்து பேலன்ஸ் இருக்குது. ஆகஸ்ட் எண்டுக்குள்ளே இந்த படத்துக்கான மொத்த ஷூட்டிங்குமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் மற்ற ஆர்டிஸ்ட்கான போர்ஷன்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. உலகநாயகன் கமல்ஹாசன் வந்து இப்போ அடுத்து ஷூட்டிங்கில் ஜாயின் பண்ண போகிறாரு. இப்போ தான் ரீசெண்டாக இந்தியன் 2 வந்து அவருக்கு ரிலீஸ் ஆச்சு. இந்தியன் 2க்கு பயங்கரமாக வந்து ப்ரொமோஷன்ஸும் பண்ணார். ஸோ அதனால ஷூட்டிங்கில் வந்து அவர் கலந்துக்கல. இப்போ அடுத்து வந்து அவர் கலந்துக்க போகிறாரு. ஸோ இந்த தக் லைஃப் முடிச்சிட்டு அடுத்து KH-237 அந்த ப்ராஜெக்டோடைய ஷூட்டிங்கை வந்து செப்டம்பர் இல்லைனா அக்டோபரில் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இது எல்லாமே தான் இன்னைக்கான அப்டேட்ஸ். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை அடுத்த அப்டேட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம டிலைட் சினிமாஸ் சேனலோடைய சோஷியல் மீடியா பேஜஸ்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கோம். இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க மிஸ் பண்ணாமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள்.